சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எனக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய ஃபங்க்ஷன் நான் பார்த்துருக்கேன், காசு வாங்கிட்டு அவார்ட் கொடுப்பாங்க. பட் இந்த அவார்டு அந்த மாதிரி கிடையாது. ரியல் டேலண்ட்ஸை எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு நல்ல உள்ளங்கள் உள்ள மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்னால எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ஸ்பான்சர் கொடுத்து நான் ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்து நான் வேர்ல்ட் சாம்பியன் 2 கோல்டு மெடல் அண்ட் 1 சில்வர் பிளேஸ் பண்ணிட்டேன். 3 years of கோமாலேருந்து இன்னைக்கு எழுந்து வந்துதான் இது நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அங்கே நிற்கிற என்னோட ஹஸ்பண்ட் தான். ப்ளீஸ் மிஸ்டர் கார்த்திக், ஒருத்தரால் மட்டும்தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். 1 year ஃபுல்லாக வேலைக்கே போகாமல் என் கூடவே ஹாஸ்பிட்டலில் இருந்து இவங்க வந்து thousands of mothers வந்து நார்மல் டெலிவரி மட்டுமே பண்ணி அப்படியே ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சமைக்கிறதுக்கு என்னத்துக்கு அவார்டு? அவங்க சமைக்கிறது யாருக்கு அப்படின்றதா இப்போ வந்துருக்கு. இவங்க சமைக்கிறது எல்லாமே தெருவோர மக்களுக்கு, உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு, ஆர்கன்ஸ் ஹோம்களுக்கு. இது வரைக்கும் அவங்க வெளியில் வந்து கிடையாது. அவங்க தம்பி தான் இந்த விஷயத்தை ஜெனி பிளானிங் ஒர்க் சொல்லி திருவள்ளூரில் இருக்க மீனவ சமுதாய மக்களுக்காண்டி செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த அம்மா. சமூகத்துக்கு வந்து நிறைய நன்மையான காரியங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன அம்மா இவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கருக்கு மேலே அந்த கிராமத்துக்கே அவங்க தத்து கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் இருக்குமாம்மா, ஒரு வாரம் இருக்கும். அந்த பள்ளிவாசலில் வந்து நம்ம வந்து பிணம் வந்து புதைக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். இஸ்லாமிய மக்கள் வந்து கபர்ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கபர்ஸ்தானத்துக்கு வந்து 18 ஏக்கர் இவங்க கணவர் பேர்லேயும் இவங்க பேர்லேயும் போன வாரம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நன்மையான காரியங்கள் நிறைய செய்கிற அம்மாவோட பிளெஸிங் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த விருது அவங்களுக்கு கொடுத்து நம்ம பெருமை அடைவோம். அந்த வாழும் வரலாறு விருது அம்மாவுக்கு வந்து கொடுக்கறதுக்காக AC ராஜா அண்ணன், மேரி அக்கா, அதே போல் வந்து சமீர், மூவரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், அதில் வந்து அம்மா வந்து அடிக்கடி ரொம்ப சொல்கிறது நம்ம ஆமாம், அதை அம்மாவே சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தையா. அவங்களோட கவுன்சிலிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரெக்வெஸ்ட் ஜலால் சார் கொஞ்சம் மேடிக்கு வரீங்களா? எஸ், வித் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வணக்கங்க. நான் வந்து மனநலத்தை பற்றி நான் எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். உடல் நலம் எப்படி முக்கியமோ அது போல் மனநலம் முக்கியம். புரியாமல் வந்து அது பைத்தியம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன், ஒரு உப்பு சத்து குறைவாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுக்கு நம்ம மனநல டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப, அதாவது வெளிநாட்டில் அது சகஜம். நம்ம ஊரில் அந்த அவேர்னஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். இதை நீங்கள் கேட்டவங்க எல்லாருமே இந்த அவேர்னஸை கொடுங்கம்மா. தேங்க்யூ. ஓகே, மூவிங் டு இப்போ நான் சொல்ல போகிற பர்சன் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்ஸஸ் ரம்யா, CEO ஆஃப் கிராபி மாண்டசரி பிளே ஸ்கூல் ஆன் தி டயஸ். எஸ் மா, வெல்கம். I would like to call upon Dr. Aarati on the dais.
Thank you so much, ma'am. Okay, இப்போ I would like to call upon the lady of our steel. 41 yearsல 2 childrenோட மாமா இருக்காங்க. I would like to call Mrs. Latifa on the dais. அடுத்ததாக எம் குமுதவல்லி அவர்களை நேஷனல் பவர் லிஃப்டிங் சாம்பியன் சொல்லப்படுறாங்க. எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை வரவேற்கலாமா? Good evening everyone. 2023 நான் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்டு வாங்கினேன். ஸோ இன்றைக்கி வந்து அவார்டு கொடுக்க வந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எனக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய ஃபங்க்ஷன் நான் பார்த்துருக்கேன், காசு வாங்கிட்டு அவார்ட் கொடுப்பாங்க. பட் இந்த அவார்டு அந்த மாதிரி கிடையாது. ரியல் டேலண்ட்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவர் கூப்பிட்டோன்னே நான் வந்து ஐ குடன்ட் சே நோ. நான் பார்த்து வருவேன் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த அவார்டு தங்கமகள் அவார்டு வந்து வாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய அவார்ட்ஸ் நான் வாங்கியிருந்தாலுமே வந்து நம்ம அஷோக் சார் அண்ட் மிஸ்டர் கார்த்திகா மேம் வந்து எனக்கு இந்த அவார்டை சஜஸ்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் ஆர்த்தி மேம் கிட்டே வாங்கணுன்றது நான் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் சார் கிட்ட கேட்டுக்கிட்டேன். மேம் கையில் தான் நான் வாங்கணும் சார், எனக்காக வெயிட் பண்ணுங்கள் சார், நான் மேம்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு இது சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சார்னு சொல்லி மேமும் கண்டிப்பாக அவங்க கையில் வாங்கினது எனக்கு அப்படியே ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ரியலி வெரி ஹாப்பி. அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எங்களோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னாலே மேம் தான் சொல்லுவோம். ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க தான் பவர் லிஃப்டிங்கில். ஸோ அதுலேருந்து நாங்கள் அவங்க எவ்வளோ இன்ஜுரி ஆயிருக்காங்கன்றது அவங்க வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் எங்களுக்கும் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. பட் அது அவங்க பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு போராளி, அவங்க வாரியர், அப்படி தான் நான் சொல்வேன். அவங்கள பார்த்து தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ ரியலி வெரி பிளெஸ்ட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் எஸ்டி என்டர்டைன்மெண்ட்ஸ், அஷோக் சார், அண்ட் இந்த மேடை கொடுத்து ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு குமுதவல்லி பற்றி சொல்லணுன்னா, ஷீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனு. அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் ஆர்த்தி மேம் வந்து இது பார்த்தா இன்ஸ்பிரேஷன். நான் பவர் லிஃப்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது 24 தான். அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் நான். குமுதாவோட வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நேஷ்னலும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஒரு நல்ல உள்ளங்கள், உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்னால எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்து நான் ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்து நான் வேர்ல்டு சாம்பியன் 2 கோல்டு மெடல் அண்ட் 1 சில்வர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னால் இது பண்ண முடியல. என்னால் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருந்தேன். ஸோ எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்ற டைமில் நான் எப்படியாச்சும் இந்த வாட்டி நான் என்னோட ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற வந்து என்னோட ஆசை, மிகப்பெரிய ஆசை. எப்படியாருக்கு நான் அவங்களை அழைச்சிட்டு போயிடுவேன். ஸோ இதை பார்க்குற உள்ளவங்க வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவே எங்களுக்கு போதும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாமா நம்மளோட 3 சிங்க பெண்களுக்கு? Thank you so much. Thank you. Next I would like to invite Dr. Aarti Arun. அவர்களுக்கு வந்து நம்ம ஷமீர் அவர்கள் வந்து அவார்ட் கொடுப்பாரு. எஸ், thank you so much ma'am. Thank you. எல்லாருக்குமே வந்து மீடியானா ரொம்ப பிடிக்கும், அண்ட் எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதில் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ் சாய் பிரியா தேவி ஆன் தி டயஸ். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு என்னன்னா, டுடே இஸ் ஹர் பர்த்டே. ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். எஸ், அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு வரவேற்கலாமா? சாய் தேவா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான பொண்ணு. நம்ம தமிழ் திரையுலகத்தில் வந்து திவ்யா வந்திருக்காங்க தெரியும். எப்போதுமே வந்து தமிழ் திரையுலகம் வந்து டிவியாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும், வெளி மாநிலத்திலேருந்து உள்ள நடிகைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தன்னோட திறமையினால், தன்னோட அழகை மீறி தன்னுடைய திறமையினால் இப்போ நிறைய படங்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பெருமையான விஷயம்னா வந்து
மலையாளத்துலேருந்து நடிகைகள் நம்ம வர வைக்கிறோம். இவங்க மலையாள சினிமாவில் போய் நிறைய டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய படத்தில் நடிச்சிருக்காங்க. அது சினிமா சார்ந்த தொழிலுங்கிறதால நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. நம்ம எல்லாருடைய அன்புலையும் வாழ்த்துக்களையும் இந்த பிறந்தநாள் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான வருடமாக அமையட்டும் அப்படிங்கிறத வாழ்த்துக்குவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் இவ்வளோ பேர் முன்னாடி அதுவும் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணவங்க. இங்கே இருக்கிற யாருமே ஒருத்தவங்க கூட நார்மலான பீப்புள் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க. எல்லாரும் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுறது உண்மையிலே பிளஸ்டாக இருக்குது. பர்த்டே அன்னைக்கு இந்த வருஷம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நல்லா இருக்கும் நம்புகிறேன். இன்னும் மேலே மேலே வரணும். எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களும் இங்கே ஒரு பெண்ணும் ஒரு விஷயத்தில் சாதிச்சு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு இன்னும் கூட நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நிறைய வரணும், இதெல்லாம் பத்தாது அப்படின்ற கவர் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய விஷயம். நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், வேர்ல்டு லெவலில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய வரணும் சாயின்னு உள்ளுக்குள்ளே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்தித்ததில். தங்க மகள் விருதுகள் வாங்கக்கூடிய இன்னும் இருக்கீங்க, வாங்க வேண்டியவங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், வாங்கியவங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கூட நான் வந்து திருக்குறள் அண்ட் நாலடியார் மெமரைசர். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது எனக்கு பெருமையாக சொல்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 1330 குறளையும் நான் 3.5 ஆண்டு காலம் ஒரு நாள் கூட இடைவிடாது நான் வந்து இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டு வந்து முடிச்சிட்டேன். எனக்கு வந்து தமிழ் சினிமா சார்ந்து நடிகை அப்படிங்கிற அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். பட் திருக்குறள் சார்ந்து எனக்கு கொடுக்குற முதல் விருது இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து தமிழ் சார்ந்து பெரிய விருதுகள் கொடுக்கறது இல்லை. தமிழகத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, விருதுகள் வந்து தமிழ் சார்ந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அந்த விருதை நான் இப்போ வாங்குறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தங்க பெண்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நடிகை அப்படிங்கிறது மீறி வந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறாங்க திவ்யா. மேலும் அவங்களோட சாதனை வந்து தமிழே அழகு, நீங்களாம் பேசுகிறப்ப இன்னும் பேரழகு. அதனால இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. திவ்யாவுக்கு வந்து விருது கொடுக்கறதுக்கு நம்ம கேசி அண்ணா ராஜா அவர்களையும் என்னுடைய நல்ல வெல்விஷர் தோழி மேடம் ஷர்மிளா மேடம் சேர்ந்து வந்து விருது கொடுக்க கூப்பிடுறேன். பெரிய கைத்தட்டலோட kindly give her a big round of applause. நம்மளோட பவர் கப்புள் 2 பேருமே சந்திரமோகன் அண்ட் பிரியா சாய் தங்கமணி, இவங்க 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம சார் சொன்னோன்னே நான் பெருசாக எதுவுமே யோசிக்கல. பட் அதுக்கப்புறமா அவர் கொடுத்த ரெகக்னேஷன் வந்து செமையாக இருந்தது. இந்த ஃபங்க்ஷனு சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மேடத்துக்கு அவார்டு கொடுக்க வந்து மேரிக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்ஸ்பெக்டர் காஞ்சனா மேடமும் சேர்ந்து வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். I would like to call upon Inspector Kanchana ma'am அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே போலீஸ் பார்த்தா தெரியுதா? அது வரைக்கும் அது மஃப்டி போலீஸ். அப்படியே அந்த 2 காவல் அதிகாரிகள் மேலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு இறங்குறீங்க? நீங்கள் ஸ்டேஷனில் தான் உங்கள் ரூல். நீங்கள் தங்க மகள் வந்தீங்கன்னா நம்ம ரூல் தான். இல்லை, அன்பு கட்டளை இதெல்லாம். தங்க மகள் விருது வந்து பெண்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் கொடுக்கறது. அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். இங்கே நாங்கள் இருக்கிற எல்லாரையுமே தேடி பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்கள் யாருமே இங்கே விருதுக்கு வந்தவங்க கிடையாது, உங்களை இழுத்து வரப்பட்டவர்கள். உண்மையா இல்லையா? இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தானே? எல்லாருமே வரமாட்டேன்னு சொன்னவங்க தான். நாங்களாக தான் உங்களை இழுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாருமே சர்ஜன் டாக்டர் உட்பட எல்லாருமே. அவங்களாம் வரவே மாட்டாங்க வெளியே. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. இதில் ஒரு சர்ஜன் டாக்டர் ஆட் பண்ணிப்போம். வந்துருங்க மேடம், மேடைக்கு வந்துருங்க. வந்து அவார்டு வாங்குறாங்கன்னா ரீசன் வந்து ஆமாம் வந்துருங்க.
குட் ஈவினிங் டு ஆல். நான் C2 கிரைமில் எஸ்ஐயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீட்லேயும் எஸ்ஐ தான், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்ததுனால நான் ஹிந்தி தெரியுன்றதுனால அன்னோன் பாடிஸ் வந்து நிறைய வந்து ரெக்கவர் பண்ணி அந்த ஸ்டேட்லேருந்து இருக்கிற ரிலேஷன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால மேடத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால என்னை இதுக்கு வந்து சஜஷன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து மேரி மேம் தான். எனக்கு இது வந்து தெரியாது, இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து மேம்க்கு தெரியுன்றதுனால மேம் இவர்கிட்ட பேசி இவர் மூலியமாக தான் எனக்கு இது தெரியும். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறது மேரி மேம்க்கு தான். தேங்க்யூ. அதாவது இப்போ இந்த அவார்டை கொடுக்குறவங்க வந்து டாக்டர் மஹை நூர், அவங்கள பற்றி நம்ம கேண்டி மேடம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. ஓகே, அவங்க யார் அப்படின்னா she is a surgeon. சர்ஜன்னா வந்து இப்போ நார்மலாக நிறைய ஃபேமிலிஸில் வந்து பேபிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து thousands of mothers வந்து நார்மல் டெலிவரி மட்டுமே பண்ணி அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கிவ் a big round of applause. அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா சிசரியனுக்கே போகக்கூடாது. அதுக்கு என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ அந்த வர பேஷண்ட்டை அம்மாவா, டாக்டராக கிடையாது அம்மாவா, ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தேன் ஒரு சில கேஸ்க்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பண்ண விஷயங்கள் வந்து இவங்களோட ஃபோட்டோ போட்ட உடனே எனக்கு நிறைய என் கூட பேசாதவங்க கூட இந்த டாக்டர் எனக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும் அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்க பல விஷயங்கள் சத்தமே இல்லாமல் ஒரு ரூமில் பண்ணியிருக்காங்க. அது பல குழந்தைகளோட உயிர், இன்னைக்கு பல குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னா அடையா திருவண்ணூரில் அவங்களுடைய பங்களிப்பு மிக பெருசு. இது வரைக்கும் வெளியே வந்ததில்லை அவங்க, இதான் ஃபஸ்ட்டு நான் வெளியே இழுத்துட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி. இதுவும் ஒரு காவல் ஆய்வாளர், பார்த்தா தெரியுதா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, ஆனால் ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும் அவங்க எப்படின்ட்டு. And next I would like to call upon our beloved actress Caroline Karthik, a special invitee on the dais. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல வந்து இவங்க மாதிரி தான் சிம்பிளாக ஒரு ஆங்கரிங்கில் ஆரம்பித்தேன். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வித் சார். இங்கே இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல நன்றி. இங்கே அவார்ட் வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே அவார்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா சின்ன சின்ன விருதுகள் வாங்குறது தான் எங்கள் மாதிரி பெண்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஊக்கம். ஸோ ஒரு அவார்ட் வாங்க தொடங்கும் போதே வந்து ஊக்கம் கிடைக்கிறது வந்து தட்டி கொடுக்கும்போது தான் இங்கே வளரணும்னு ஆரம்பிக்கணும், அந்த ஆசை வரும்போது தான் அடுத்தடுத்து செய்யணுன்ற ஒரு ஊக்கம் கிடைச்சாலே போதும், இன்னும் செய்யணும் அப்படின்ற ஆசை வளர்ந்துகிட்டே வரும். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லையா, நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து சின்ன ஒரு உடம்பு சரியில்லைங்க, ஆல்மோஸ்ட் கோமானா 3 years of கோமா. 3 years of கோமாலேருந்து இன்னைக்கு எழுந்து வந்துதான் இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அங்கே நிற்கிற என்னோட ஹஸ்பண்ட் தான். ப்ளீஸ் மிஸ்டர் கார்த்திக் வாங்க ஸ்டேஜுக்கு. ஒருத்தரால் மட்டும்தான் இங்கே வந்து இப்படி நின்றுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 year ஃபுல்லாக வேலைக்கே போகாமல் என் கூடவே ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணி என்னை முழுசாக ஒரு நர்ஸ் வச்சுக்கல, யாரையுமே வச்சுக்கல. டு பி ஆனஸ்ட் என்னோட ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து எல்லாம் பண்ணது இவர் மட்டும்தான். ஸோ ஐ கிவ் ஆல் த கிரெடிட்ஸ் டு ஹிம். அவர் காதில் பேசி 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 மட்டும்தான் அந்த கோமாலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும், பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? டாக்டர் சொன்னது நீங்கள் வந்து இனி வரைக்கும் நான் போய் பார்த்தாலும் சொல்கிறது யூ பிளெஸ்ட் வித் ஹஸ்பண்ட். இந்த வார்த்தை நான் இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் தேங்க்ஸ் டு காட். அண்ட் ஐம் ஆல்வேஸ் பிளெஸ்ட் வித் காட்ஸ் கிரேஸ். அந்த கிரேஸால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ் ஆனதும் சரி, காட் கொடுத்த பிளெஸ்ஸிங்கும் சரி, என்னோட சைல்டும் சரி. ஸோ இன்னைக்கு இந்த பிளெஸ்ஸிங் உங்கள் கையால் நான் வாங்க போகிறேன் இந்த அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இந்த விருதை வந்து மேடம்க்கு என்னோட சேர்ந்து கொடுக்க எஸ்கேஆர் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் சுதா மேடத்தை வேலைக்கு கூப்பிடுவேன். உங்கள் ஹஸ்பண்டை மிரட்டி போடும்போது தெரியுது. மேடமை பற்றி சொல்லணும்னா குட்வேர்ட் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு கோடிமேடு ரெடியூஸில் இருக்குது. அவங்க வந்து ஒரு அட்மின் ஹெச்ஆராக இருக்காங்க. இது வரைக்கும் 25,000 மாணவர்கள் அங்கே வந்து தயார்படுத்தி வெளியே அனுப்புகிற பட்டறை பள்ளி அப்படின்ற ஒரு இதில் அவங்க இங்கே இருக்காங்க.
அதில் என்னுடைய பசங்களும் 2 பேர் இருக்காங்க, பெருமை அடைகிறோம். இவங்க பார்த்தா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, பட் பசங்களுடைய அந்த டேலண்ட்ஸ் எடுத்துன்னு வரதாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே வித்தியாசமான மேனேஜ்மெண்ட்டு, பட் அதில் இவங்க அட்மினாக இருந்து இந்த விஷயங்களை எடுத்துன்னு வரதுக்காண்டி அந்த ஸ்கூலை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னோம். ஆனால் ஸ்கூலே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சது தான் இவங்க. ஆக்சுவலாக நாங்கள் இவங்களை செலக்ட் பண்ணல, அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த ஸ்கூலில், இவங்களுக்கு கொடுக்கலாமா, அவங்க கரஸ்பாண்டன்ட் இவங்க அவார்டை வாங்குறதுக்காண்டி இப்போ சைலண்டாக வந்து பார்த்தாரு, கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா சைலண்டாக போயிட்டார். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அவர். அந்த மாதிரி ஸோ மேடம்க்கு வந்து நம்ம எஸ்கேஆர் மேடமும் நம்ம வேதியக்காவும் மேடம் வந்தால் நல்லாயிருக்கும். வரணும், வழி இல்லை, உங்களை வாக்கிங் இன்னைக்கு கூப்பிட்டு போகவும் விட மாட்டோம். மிக்க நன்றி. ஸோ எங்களுடைய சுதா மேம், மேரி மேமோட ஜாயின் பண்ணி அதை நம்ம பூங்கொடி மேடம் கொடுக்குறோம். அவங்களோட பையன் மேடைக்கு வாங்க. நல்லா ஜோராக கை தட்டலாம். சமைக்கிறதுக்கு என்னத்துக்கு அவார்டு அப்படின்ட்டு, அவங்க சமைக்கிறது யாருக்கு அப்படின்றது தான் இப்போ வருது. இவங்க சமைக்கிறது எல்லாமே தெருவோர மக்களுக்கு, உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு, ஆர்பன்ஸ் ஹோம்களுக்கு. இது வரைக்கும் அவங்க வெளியே வந்தது கிடையாது. அவங்க தம்பி தான் இந்த விஷயத்தை ஜெனித் லேர்னிங் ஒர்க் சொல்லி திருவட்டியூரில் இருக்க மீனவ சமுதாய மக்களுக்காண்டி செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த அம்மா. ஸோ இவங்களை பற்றின தகவல் எனக்கு போன வாரம் தெரியாத அஸ்ரஃப்ட்ட சொன்னேன். அஸ்ரஃப் சொன்ன ஒரே வார்த்தை, முதல்ல அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். அவங்க தான் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வியாபாரி சங்க தலைவர் நம்ம அண்ணன் ராஜா அவர்கள் மூலமாக கொடுக்குற பெருமை அடைகிறோம். கூட டாக்டர் மேனூர் அவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சினி ஃபீல்ட்லேருந்து ஆரம்பித்து போலீஸ் ஃபீல்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லா கேட்டகரியிலுமே எல்லா எஜுகேஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இருப்பாங்க. இவங்க மேலே அவங்க கீழே கிடையாது. இங்கே கொடுக்குற அவார்டு ஒரே ஒரு நோக்கம்தான், அவங்களுடைய சர்வீஸ். எண்ணங்களை பொறுத்தே எல்லாம் அமைகிறதுன்ற மாதிரி அவங்களோட சேவைகளை பொறுத்தே இங்கே விருதுகள். என் தங்கை வந்துட்டா, இது பெருசாக பிளான் பண்ணுறாப்புல. I invite Banreka ma'am to come to the stage. அவங்க யாருன்னு நான் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய சேனல்ஸில் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முக்கியமான 2 ஷோ, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த 2 ஷோக்குமே அந்த குழந்தைங்களுக்கு வாய்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறது பானுரேகா மேம் தான். மேம் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மேம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து உங்களை நான் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் குரலை நீங்கள் ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வரிகள் பாடிட்டு ஆரம்பிக்கலாம் மேம். அண்ட் இங்கே நிறைய டேலண்ட்ஸ் நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேருக்கு ஒரு 100 விமென்க்கு வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறேன்னா. வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. ஸோ பெரிய கைத்தடியோட சினிமா, டிவி, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காரு எங்க வீட்டு செல்லக்குட்டி டிங்கு. ஆமா, ஹாய், வாங்க. இந்த விருதை வாங்குறதுக்கு அவரோட சேர்த்து அவங்க அம்மா நந்தினி, அவங்க ஆன்டி எல்லாரையும் கூப்பிடலாமா? வாங்க ஷர்மிளா மேடம், வாங்க மேலே வாங்க. இவர் என்ன பண்றாருன்னு கேட்போமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். மைக்கேல் ஜாக்சனோட பொண்டாட்டி பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். யார் அது அப்படின்னு பார்த்தேன்னா, இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் அவார்ட், ஸ்பெஷல் செல்லத்துக்கு. Thank you so much, uncle. Okay, God bless கண்ணா. வாங்க. குட்டியா வாங்கினால கியூட்டா வாங்கிட்டாங்க. ஏன் ஒரு பெரிய கைத்தடி அந்த குட்டிக்கு. Thank you so much.
Firstly, thank you so much, Ashraf sir. He's the gem of the person. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவரோட உயரம் வேற எங்கேயோ இருக்கு, நான் வேற எங்கேயோ இருக்கேன். ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக சீரியஸ்லி நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம இருக்கிற இடத்த மறக்கக்கூடாது, இருந்து வந்த இடத்த மறக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் அவருக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அவரு எங்களை இந்த மாதிரி கௌரவப்படுத்தி பார்க்கறது, பெருமைப்படுத்தி பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. தங்கச்சியை குஷிப்படுத்துறதுல அண்ணனுக்கு எப்பவுமே ஆசை தான். ஸோ அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த ஆனுவல் டே அவரு என்ன மட்டுமே சொல்லிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலி ஆனுவல் டே ப்ரோக்ராம் இப்போ தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமா சுடி டிவியோட சப்போர்ட்டோட ரொம்ப மேசிவாக நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ லுமினரி 26 அதுவும் டெலிகாஸ்ட் ஆக போது கம்மிங் April 14th தமிழ் நியூ இயர் அப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதோட முழு காரணம் சார் மட்டும்தான், அவரோட ஹெல்ப் தான். ஆக்சுவலி நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார், என்ன பண்ண நம்ம பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஊக்கம். அது வந்து நான் பார்த்ததே இல்லை, எனக்கு மெய் சிலிர்த்து போயிட்டேன். நான் அதுலேருந்து சாருக்கு எப்பவுமே அவர் என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன். அவரும் என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி பார்க்குறாரு, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த யூனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி நல்ல பீப்புள்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ண வைக்கிறது. ஐ ட்ரூலி பிலீவ் இன் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அண்ட் திஸ் இஸ் ஷர்மி. அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பெண்களோட அங்கீகாரத்தையும் அவங்களோட உயர்வையும் வந்து இந்த அவார்டு மாதிரி ரொம்ப அழகாக செதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேஜில். ஃபீலிங் வெரி ப்ரவுட் டு பி ஆனர்ட் ஆன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முறையும் அஷ்ரஃப் சாரோட கனெக்ட் ஆகி அவரோட ஒரு ஈவெண்ட்டில் பீங் பார்ட் ஆஃப் த ஆனரிங் ஆர் வாட் எவர் அவார்டி வாட் எவர். பட் ஆனால் ஒரு பெருமையை வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லாராலையுமே கண்டிப்பாக தேடி கொடுக்க முடியாது. லைக் அப்பாவாக இருக்கலாம், ஆண்கள் சொல்லும் போது சொல்கிறேன், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், நம்மளோட சொந்த பந்தங்களை யாராவது இருக்கலாம். எல்லாராலையுமே வந்துட்டு நம்மளோட பெண்மையையும் நம்மளுடைய உயர்வுகளையும் வந்து அழகாக்கி தர முடியாது. பட் ஒரு சிலர் கண்டிப்பாக நம்ம ஒய்ஃபோட நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ நம்ம ஒய்ஃப் தான் நம்மளோட உலகம்னு நினைக்கிற கணவர்கள் அண்ட் பெண்களை உலகமா நினைக்கிற மனிதர்களால மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கான அழகான உலகத்தை வந்து கொடுக்க முடியும். அண்ட் மேம், நான் வந்து உங்களை பார்த்துட்டே இருந்தேன். யூ மேம், அவங்க கரோலின் மேம். ஆக்சுவலி ஐ வாஸ் born in tears நீங்கள் பேசும்போது. ஸோ எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன் வந்து கடந்து தான் வந்திருப்போம். அந்த இடத்துல யூ took a stand and you're being here as a stamina. So behind you, இப்போ உங்க பின்னாடி தான் இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருங்க. And you have come back with all the things actually. So now you're raising. You had risen and with all this support and likewise everybody is having our own with our families as well. So எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே மனைவிமார்களை கூட்டிட்டு வந்திருக்க கணவர்மார்கள், அப்பாங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்க எல்லாரோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. மோர் தென் ஆல் அஷ்ரஃப் சாரோட மிகப்பெரிய பலம் எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு உயரத்துல வந்து காட்டி நிற்கிறது. எங்களுக்கு ஒரு பலமா நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா ஐ எம் வெயிட்டிங் ஆக்சுவலி அந்த ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அரங்கேறும் அப்படின்றது. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த திறமைகள் வந்துட்டு கைக்கூடி வரவே வராதுங்க, சத்தியமா சொல்றேன். ஏன்னா நான் மேடமை பார்த்தேன் என்னோட ஸ்கூல்ல. அந்த குழந்தைய வந்து ரொம்ப குட்டி குழந்தையா கூட்டிட்டு வந்து என்கிட்ட வந்து விட்டாங்க. அப்போ விடும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேம் எனக்கு தெரியல, எனக்கு எங்கிருந்து உங்க மேல ட்ரஸ்ட் வருதுன்னு தெரியல, நாங்கள் பிடிச்சிக்கோங்க, ஸ்ரீலேகா வந்து இனிமேட் உங்க பொண்ணு அப்படி சொல்லி என் கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுல டெய்லி ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஒர்க்குக்கு போயிடுவாங்க. மேடம் ப்ரொஃபஷனலி த ஹெக்டிக் விமன், ப்ரொஃபஷனலி ஹெக்டிக் விமன். அண்ட் ஸ்ரீலேகா குட்டி என் கையில கொடுத்துட்டு மேடம் பாட்டில் கிளம்பி போயிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணேன், மேம் பாப்பா வந்துட்டாமா, பஸ்ல இருந்து இறங்கிட்டாமா, பிக்கப் பண்ணிட்டேன், சாப்பிட்டாமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, ஏன் கிட்ட சொல்றீங்க? ஒரு வாரம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே பண்றதை விட்டுட்டாங்க. The trust we are creating with the parents is our school and we own it actually. With every our parents, we are celebrating ourselves day to day. நாங்கள் என்னோட ஸ்கூலில் வந்து நான் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே டிவைன் கிட்ஸ் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் we earn the complete trust with every our parents more than students. கேட்கவே மாட்டான், கொஞ்சம் லேட் ஆனாலும் கேட்க மாட்டான். ஸ்கூல்ல எதனா ஈவெண்ட்னா இந்த மேடம் வந்துட்டு மம்மி மேக்கப் போடுவாங்க, டாடி மேக்கப், சர்னி ஆண்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, ஆன்டி வில் டேக் கேர் ஆஃப் மீ. ஆன்டி உட்காந்து பக்கத்துல உட்காந்து மேக்கப் போட்டு அழகு பண்ணி ரெடி பண்ணி நாங்க கூட கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி செல்லமா வளர்த்த குழந்தை. மேம் என் கையில கொடுத்து அவ
ப்ரோக்ராம் வெயிட் பண்றோம் நாங்க. சீக்கிரம் நீங்க சார், சொல்லுங்க. அவன் கேட்பான் நான் பேசுறது. 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. மேடம் வந்து கம்பெனிக்கு பண்றாங்க. ஒரு குழந்தைய பத்தி பேசுறதுக்கு 10 நிமிஷம், அவ பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு 10 நிமிஷம். 11:30 மணிக்கு நான் வந்து ஆபரேட்டர் சொன்னேன், தயவுக்கு இந்த மைக்கை பிடிங்கி விடுறேன். Actually, that's not a school program. That's a college culture. That's a college culture. இல்ல இருங்க, நான் முடிச்சிட்டு தான் கூப்பிடுறேன், அப்புறம் பிடிக்கிக்கோங்க. ஸோ ஸ்ரீலேகா வந்து அந்த டான்ஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது மேம் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டாங்களோ, அவளுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் போதும் மேமை விட ரொம்ப ஜாஸ்தியாக நான் சந்தோஷப்படுறேன். மோர் தென் ஸ்ரீலேகாவை விட மம்மி எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸர்ன்றது திஸ் ஸ்டேஜ் வில் டெஃபினெட்லி ப்ரூவ் யூ கைஸ். எஸ், ஆமாம். இப்போ மைக்கை கொடுக்குறீங்களா இல்லை கொடுத்துருவா? முடியாது. இல்லை நானே கொடுத்துறேன். தேங்க்யூ.